ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஆர்டர்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி போகி காலையிலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் பைஸ்லாம் எடுத்துட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஆர்டர்ஸை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா 4 குர்த்திஸ் வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் இது. ஸோ மேடமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1000 rupees ஆர்டருக்கும் காணிப்பாக்கம் பிள்ளையாரை வந்து நம்ம கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முதல் தொடக்கம் அவரோட தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான். ஸோ சூப்பராக போச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா குர்த்திஸுமே சேல் ஆகிடுச்சு. ஒரு 2 தான் இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா ஏலைன் குர்த்திஸ் தான். ஸோ எவ்வளோ வந்து நீங்கள் வந்து வெல்கம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. ஸோ இன்னும் நிறைய ப்ளஸ் சைஸில் கொண்டு வர போகிறேங்க. ப்ளஸ் சைஸ் டெஸ்டினேஷன் அப்படின்னு வர மாதிரி ஒரு குட்டியாக வந்து அந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ ஸ்டாக் எடுத்துகிட்டு வரணுமோ எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன்னா ப்ளஸ் சைஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்து கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் நான் பட்டிருக்கேன். ஒரு ஷாப்புக்கு போனால் வச்சுக்கோங்களேன் 2XL வரலையும் தான் இருக்கும். மேக்ஸிமம் போனால் 3XL 4XL கேட்டால் அந்த சைஸ்லாம் கிடையாதுங்க அப்படின்றவாங்க. ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருந்தது எனக்கு. ஸோ அந்த டைமில் நான் பார்த்து சர்ச் பண்ணிலாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ 3XL 4XL 5XL 6XL இந்த 4 இந்த சைஸ்லுமே வந்து இனிமேல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டா பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து அந்த சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஆர்டர்ஸும் டிஸ்பேச் பண்ணியாச்சு. சொன்னேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே மூவ் ஆகிடுச்சு. நான் கொஞ்சோண்டு தான் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா 12 ஆர்டர்ஸு பல்காக வாங்கிட்டாங்க எல்லாருமே. ஸோ 2 செட்ஸ் 3 செட்ஸ் 4 செட்ஸ்ன்னு வாங்கிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ் சைஸில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி லான்ச் பண்ண போகிறோம். அது என்னன்னு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ளஸ் சைஸ் விமனுக்கு தெரியும் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மளுக்கு சைஸு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. இனிமேல் அதை ரொம்ப ஈஸியாக்க போகிறேன். ஸோ ப்ளஸ் சைஸ் குர்த்திஸ் செட்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ளஸ் சைஸ் கொண்டு வர போகிறேன். ஸோ பார்க்கலாம். இது 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 விவான் குட்டிக்கு ஒரு ஸ்விங் கார் வாங்கியிருக்கேங்க லவ் லேப்பில். சூப்பராக இருக்கும். அந்த ஸ்விங் கார்னால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெடல் பண்ணவோ இல்லை வந்து அதுக்கு வந்து பேட்டரி போடவோ தேவை கிடையாது. ஜஸ்ட் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து டைம் பாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கைக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐ அண்ட் அந்த ஹேண்ட் கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த ரைட் எடுக்கணுன்னா எப்படி நம்ம வந்து வீல் அட்ஜஸ்ட் பண்ணோன்னு சொல்லி கொஞ்சம் அது வந்து திங்க் பண்ணி வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது இந்த ஸ்விங் கார். ஸோ இது வந்து ஒரு டாயாகவும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். டிரைவிங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன இந்த வயசில் டிரைவிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் பாருங்கள். இது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து அந்த டேர்ன் லெஃப்ட் எடுக்கிறது ரைட் எடுக்கிறதுன்னு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பட்ஜெட்லனா 999. ஸோ 1000 rupees கூட இல்லை 999 வந்து அது கொடுத்துட்ருக்காங்க. செம்ம டியூரபிளான ஒரு வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. BPA வந்து ஃப்ரீ உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான வீல்ஸ் இருக்குது. 360 degreesக்கு சுத்தம். ஸோ குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக டேர்ன் எடுக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது. நான் வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சில் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ விவான் எப்படி ஓட்டுறான்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், வாங்கிக்கோங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோன் கேஜெட் விட்டுட்டு பிள்ளைங்க வந்து நல்லா டைம் பாஸ் ஆகிறதுக்கும் நல்லா வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் பாருங்கள். அவங்களுக்கு குழந்தைங்க வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணியே வந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ம் 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 வா ம் 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 வா 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 ம் 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 சூப்பரா ஓட்டிட்டு போகிறான் பாரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல். ஸோ பொங்கலுக்கு நான் இந்த அழகான சாரீ வந்து வேர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கல, ரொம்ப லைட் வெயிட் சாரீ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ப்ளவுஸ் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணி பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து பாட் நெக் கொடுத்து ஸ்டிச் பண்ணாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வாங்க வந்து நம்ம வாசலில் வந்து அலங்காரம் பண்ணிடலாம். மாவிலை தோரணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கோலம் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பண்டிகைனாலே சந்தோஷம் தான் இல்லையா? ஸோ ஒரு வருஷம் கழித்து நாங்கள் வந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம். போன வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணலை. ஸோ அதுக்காக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு வரப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய அப்டக்கல்ஸ் இருக்குங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் வந்து விடாமல் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்கல பானைகள். ஸோ வருஷம் நான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறப்போ சுபதாயிட்டு தான் குட்டி குட்டி பானைகள் வாங்கி பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா குட்டி 2 வெங்கல பானை செம்ம குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ அழகாக ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழகாக ஃபோர்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸோ வாஷ் பண்ணி நம்ம வந்து பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பானை தான் பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ சுபதாயிட்ட பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. வெங்கலம் சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா
பித்தளை அப்புறம் வந்து காஸ்டைன் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை ஒரு ப்ராடக்ட்டுமே அவ்வளோ வந்து நேர்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பானைக்கு வந்து நம்ம வந்து சந்தனம்லாம் பூசி போட்டுலாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பொங்கல்னால பார்த்திங்கன்னா எனக்கு பொங்கலே பிடிக்காதுங்க சாப்பிட. ஸோ பொங்கல்னால விருப்பம் இருக்கும், எப்போ பாரு பொங்கலே கொடுப்பாங்க நாளைக்கு ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு எப்போ பொங்கல் சாப்பிட பிடிச்சிருக்கு பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி செய்வாங்க. ஸோ ஒரே ஒரு வாட்டி எங்கள் பாட்டி வந்து நல்ல குழைய செஞ்சு சூப்பராக ஒரு வாட்டி தேங்காய் சட்னிலாம் போட்டு தட்டில் வந்து கொடுத்தாங்க. அப்போது எனக்கு வேண்டாம் அப்படின்னு எங்கள் பாட்டிக்கிட்ட நீ சாப்பிட்டு பாரு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. ஸோ அப்போலேருந்து எனக்கு பொங்கல் பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நம்ம பாட்டி அப்படின்னால ஒரு ஸ்பெஷல் இல்லை, பாட்டி தாத்தாலாம் ஸ்பெஷல் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாட்டி தாத்தா. எங்கள் பாட்டிக்கு நான் ரொம்ப ரொம்ப செல்லம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு கோல்டன் மெமரிஸ் தான். ஸோ கொஞ்சம் பால் போட்டு அப்புறம் தண்ணி போட்டு நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்ததுங்க. ஸோ எப்போவுமே நாங்கள் வந்து பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வச்சா அதை மீந்துடும், அப்புறம் பசு மாட்டுக்கு வச்சுருவோம். பட் இந்த வாட்டி கொஞ்சோண்டு வந்து தான் மீந்தது. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ அலங்காரம் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம். சுவாமி பாத்தெல்லாம் தேய்ச்சி நல்லா வந்து செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பூ மட்டும் வச்சுக்கலாம். சாரீ வந்து கட்டுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் என்னென்னா எல்லாமே நம்மளே செய்கிறப்போ இந்த சாரீ கட்டிட்டு செய்கிறப்போ ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதனால் நிறைய வாட்டி சாரீ கட்ட மாட்டேன். பட் இனிமேல் வந்து சாரீஸ் நிறைய வாங்கி என்ன பண்ணணும், ஸோ அது கட்டினா தானேன்ற மாதிரி இனிமேல் வாங்கி கட்டலான்னு ஒரு நாளைக்கு ஒரு சாரீ கட்டலாம் ஒரு ஒகேஷனுக்குன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பூ வைக்காமல் வந்து நம்ம பூஜை பண்ணக்கூடாதுன்னு அதனால் பூ வாங்கிட்டு வந்தேன். அதையும் வச்சுட்டு ஸோ முருகருக்கு மாலை கட்டி வச்சுருக்கேன், அதையும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணாங்க. எப்போவுமே பண்டிகை நல்லா ஸ்ட்ரெஸ் வந்துடும், ஐயோ இந்த ஷூட் பண்ணணுமே அதை பண்ணணுமேன்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா 2 பசங்களையும் வச்சு இன்றைக்கி பூஜை பண்ண வைக்கணும்னு பார்த்தேன். ஸோ பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணுறோம், காணிப்பாக்கம் பிள்ளையார் வச்சுருக்கோம். மனசில் ஒரு வேண்டுதல் இருக்குங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த வேண்டுதல் வந்து அந்த முடிப்பு கட்டிட்டு அப்புறம் பூஜை பண்ண ஆரம்பித்தோம். பிள்ளையாருக்கு வந்து ஆம்பளை பசங்க வந்து பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என் 2 பசங்களையும் வச்சு அர்ச்சனை பண்ண வச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பூ எல்லாம் வச்சு வாசல்லையும் வந்து நம்ம நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணிக்கலாம். பொங்கல் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பால் ஊற்றி வச்சுருந்தோம்ல, ஸோ இதில் வந்து அரிசி பருப்புலாம் சேர்த்துட்டு ஸோ பொங்கல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த பொங்கல் வந்து பொங்குற மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து சந்தோஷம், சக்ஸஸ், நிம்மதி எல்லாமே பொங்கி வந்து வழியணும்னு சொல்லி நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இந்த வந்து அரிசியை போட்டேன். ஏன்னா வந்து இந்த வருஷம் நான் புதுசாக இன்னொரு தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன். போன வருஷம் நான் குக்கீஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். February 22 வந்து 1 year கம்ப்ளீட் ஆக போதுங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கடவுள் அதை கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ இன்னுமே கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் டே 1 அன்றைக்கி என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, இதெல்லாம் அந்த ரெஸ்பான்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அதை ஒரு இடத்துல வந்து அழகாக அமைச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோட ப்ளஸ் சைஸ் அந்த பொட்டிக் அப்படின்றது. இந்த ப்ளஸ் சைஸ் பொட்டிக் வந்து என்னோட ரொம்ப வருஷ கனவுங்க. நான் குக்கீஸ் வந்து நான் விமானுக்காக பண்ண ஆரம்பிச்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. பட் பொட்டிக் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறப்போ ரொம்ப வந்து அவமானப்பட்டிருக்கேன். இங்கே நார்மல் ஷாப்ஸில் போனால் சொன்னேன் இல்லையா 2XL 3Xக்கு மேலே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போலாம் எனக்கு 5XL 6XL சைஸ் நான் இருந்தேன். நான் அப்போ வந்து எனக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தது. ஒரு ஷாப்ஸில் வந்து விலை ரொம்ப ஹை பீக்கில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி குவாலிட்டி சூப்பராக இருக்குது, விலையும் வந்து ஓரளவுக்கு நம்மளால் நார்மலாக வந்து வைக்க முடியும்னு சொல்லக்கூடிய குர்த்திஸ் தான் இப்போ நான் சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து ப்ளஸ் சைஸ் கிடைக்காம கஷ்டப்படுவீங்க இல்லையா? ஸோ இனிமேல் உங்களுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம். நம்ம ரெகுலராகவே ப்ளஸ் சைஸ் குர்த்திஸ், ஃபுல் 3 பீஸ் செட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டிலேருந்து நம்ம ப்ளஸ் சைஸ் டெஸ்டினேஷன் மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்க. நான் திருப்பி அதெல்லாம் கேட்குறேன். ஏன்னா ஒரு ப்ளஸ் சைஸ் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதுன்றது வந்து இப்போது நம்மளுக்கு கரெக்டான நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலர்ஸில் நல்ல பேட்டர்ன்ஸில் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு ட்ரெஸ் மாதிரி ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது ஆப்ஷனே இல்லாத மாதிரி கிடைக்கிற மாதிரி தான் அவங்க செட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளும் வேறு வழி இல்லாமல் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மீறி போனால் ரொம்ப விலை ஜாஸ்தியாக 2000 3000லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோலாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல சூப்பர் வைப்ரண்ட் கலர்ஸ் நல்ல பேட்டர்ன்ஸில் ரெகுலர் வேருக்கும் இல்லை வந்து கொஞ்சம் பார்ட்டி வேர்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு நான் நிறைய வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான். அவ்வளோதாங்க. பொங்கல் வந்து அழகாக பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து சக்கரை பொங்கலும் வெண்பொங்கல் ரெண்டுமே சைடில் வச்சுட்டோம். நிறைய பேர் காணிப்பாக்கம் பிள்ளையார் தனியாக கிடைக்குமாக்கான்னு கேட்குறீங்க. மோஸ்ட்லி வந்து குக்கீஸ் கொடுத்தாங்க நான் வந்து ஒரு ஆஃபரை கொடுத்துட்ருக்கேன். ஸோ தனி சேல்ஸுக்குன்னு வந்து இப்போது கிடையாது. உங்களுக்கு காணிப்பாக்கம் பிள்ளையார் வேணும் அப்படின்னா நம்ம குக்கீஸ் வந்து 1000 rupeesக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவர் காம்ப்ளிமெண்ட்டாக நான் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கான நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம குக்கீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 100% வெஜ் குக்கீஸ். இதில் வந்து டால்டாவோ ஜிஎஸ்எம்மோலாம் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்
கெமிக்கல்ஸ் கிடையாதுங்க. ஸோ வீட் பேஸ் பண்ணி மில்லட் பேஸ் பண்ணி நாட்டு சக்கரை போட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். பியூர் பட்டர் தான் கொடுத்துட்ருக்கோம். இதுவரையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3000+ ஆர்டர்ஸ் இதில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ வந்து ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ், ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இங்கேருந்து துபாய்க்கு, யூஎஸ்க்கு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் வந்து உங்கள் கிட்ஸ் கொடுக்கணும், இல்லை அவங்க வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து பிபி சுகர் இருக்குன்னா கருப்பு கவுனி, வெந்தயக்கீரை, ஓமம், ஜீராலாம் இருக்குது. ஸோ வந்து சால்ட் அண்ட் ஸ்வீட் கலந்து வந்து சுகர் கம்மியாக போட்டு, டயபெட்டிக் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, பட் வந்து சுகர் ரொம்ப கம்மியாக போட்டு சால்ட் அண்ட் ஸ்வீட் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த சுகர் கிரேவிங்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து சர்ட்டலாக இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய குக்கீஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி திருப்பி ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் கொண்டு வந்துட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. ஸோ புது பர்சனாக இருக்கீங்க, புது வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, புது வந்து ஆடியன்ஸாக இருக்கீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். காணிப்பாக்கம் பிள்ளையார் பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா சித்தூரில் காணிப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் சுயம்புவா ஒரு கிணத்துல தோன்றிய ஒரு பிள்ளையார். ஸோ இவர்கிட்ட எது நினச்சி நம்ம ₹1 வந்து முடிச்சு வச்சாலும் அதை நிறைவேறும்னு சொல்லுவாங்க ஐதீகம். நான் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்க செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதாலும் நான் வந்து கோயிலுக்குலாம் போய் நேர்த்திக்கடன்லாம் வந்து முடிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் பெருசாக வந்து வேண்டிக்கணும் அவசியமே கிடையாதுங்க. ஒரு ₹1 மஞ்சள் தண்ணியில் முடிச்சு வச்சு நீங்கள் மனசில் ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிள்ளையார் பார்த்திங்கன்னா அமேசானில் கூட கிடைக்காது. ஏன்னா நான் தான் மௌனாக மேனுஃபேக்சர் பண்ணுறேன். ஸோ என்னோட மோல்டு கொடுத்து, ஸோ பார்த்திங்கன்னா நான் என்னோடய பர்சனல் ஸ்டாச்சு அமைச்சு மேனுஃபேக்சர் கிட்ட கொடுத்து நான் தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணால் அமேசானில் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஸ்டாச்சு கிடைக்காது. ஸோ வேணும் அப்படின்னா நான் வந்து சொன்ன மாதிரி குக்கீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக குக்கீஸ் நல்ல ஹெல்த்தியான குக்கீஸோடு சேர்த்து பிள்ளையார் உங்களுக்கு வந்து சேருவார். மறக்காமல் வந்து வேணும்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம பொங்கல்லாம் செஞ்சாச்சு. நான் வந்து மஞ்சள் முதல்ல கட்டலைங்க. ஏன்னா மஞ்சள் முதல்ல கட்டினா அது ஒரு மாதிரி வாடி போகிற மாதிரி ஆயிடுச்சு சூட்டில். அது எனக்கு பிடிக்கலனால அப்படி அதுக்கப்புறம் தான் வந்து பச்சை பசேல்னு வந்து அதுக்கப்புறம் பொங்கல் பண்ணிவிட்டு வந்து அதை கட்டி விட்டேன். ஸோ கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு நம்ம வந்து விளக்கேற்றோன்னா நல்ல மனமாக தெய்வீகமாக இருக்கும் அந்த ரூமே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் திரி தான் ஏற்றுறேன். நான் பல வருஷமாக மஞ்சள் திரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார பிடிக்கலாம். பசங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. 2 பேரையும் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு பன்னீர் சேர்த்து ஸோ அழகாக வந்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நம்ம வந்து எத்தனை பிள்ளையார் நம்மகிட்ட இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி பூஜை பண்ணுறதை ஒரு ஐதீகமாக வந்து கருதுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமா? மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளையாரை வந்து பிடிச்சாச்சு. இப்போ அவருக்கு பொட்டு வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட பூஜையில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சுக்லாம்பரதம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு மேலே நிறைய வந்து ஸ்லோகம் சொல்லணும் தான் எனக்கும் ஆசைப்பட்டீங்க, எனக்கே தெரியாதுங்க. ஸோ தெரிஞ்சதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ கீழே படையல் போடுறதுக்கான அந்த ஒரு பிளேட் இருக்குல்லையே, அங்கே வந்து நம்ம அழகாக வந்து நம்ம பண்ணி வச்சுக்க பொங்கல்லாம் வச்சு நம்ம அழகாக படையல் போட்டுக்கலாம். இந்த பூஜா ரூம் டிசைன் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம விசேஷ நாளில் இந்த மாதிரி சுவாமிக்கு வந்து படையல் போடுறதுக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு அப்படின்னு தான் நான் அந்த ஒன்று பார்த்து டிசைன் பண்ணேன். ஸோ பூஜா ரூம் பொறுத்தவரைக்கும் அவ்வளோ இன்குவரிஸ் வந்து நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க, இந்த பூஜா ரூம் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பட் தெரியல எனக்கு அந்த டைமில் எப்படி இது பண்ணுறதுன்ட்டு. ஸோ அது மாதிரி ஒன்று பார்த்து நம்மளோட ப்ராக்டிக்கல் யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பூஜா ரூம் ரெடி பண்ணேன், உட்காந்து நம்ம பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த வீட்டில் ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த அழகும் குறையாத மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஸோ நம்மளோட நீடு தானே எல்லாமே, நம்மளுக்கு எப்படி வசதிப்படுதோ அப்படி தான் நம்ம அமைச்சிக்க முடியும். ஒருத்தருக்கு ஒரு வந்து நீடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோட நீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த பூஜா ரூம் அழகாக நான் வந்து ட்ரா பண்ணி கார்பெண்டர் கிட்ட கொடுத்து நான் வந்து அதை செஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்றும் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறப்போ அதோட திருப்தியே வேறு லெவலில் இருக்கும்ல. இப்போ குட்டி ரெடி ஆகிடுச்சு, குளிச்சாச்சு. அவருக்கு வேஷ்டி இல்லாதனால பார்த்திங்கன்னா வெள்ளை துண்டு கட்டி அவருக்கு வந்து அந்த பட்டெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு குட்டி முருகர் மாதிரி இருக்கார்ல. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி குட்டிக்கெல்லாம் பண்ணியாச்சு. எங்கே போய் அண்ணா பாரு, விவான் அண்ணா பாரு, ரெடி அண்ணா மேலே வா, உட்காந்து வாங்க. ரேவந்த் உட்கார், வா டக்குனே உட்காந்துக்கலாம். ரேவந்த் நீ அதை ஏற்று. நீ இதை தீர குடி குடி ஏற்று இப்படி வச்சுக்கோ. நான் சொல்லப்போ போடு
2 பசங்கள உட்கார வச்சு பிள்ளையாருக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்மளோட கல்ச்சர் சொல்லிக் கொடுக்குறது, நம்ம ட்ரெடிஷன் சொல்லிக் கொடுக்குறது நல்ல விஷயம். நம்ம என்ன பழகுறோமோ அது சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுவும் பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு நம்மளை மீறி ஒரு பவர் இருக்குது. அது வந்து இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. பட் அந்த பவர் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது செய்யும் நம்ம நினச்சா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம விதைக்கணும் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா நான் 2 பேருக்குமே அந்த ட்ரெடிஷன் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களாம் வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மிச்சம் அந்த பூஜைலாம் முடிச்சுட்டு நைவேத்தியெல்லாம் வந்து படைச்சிட்டு கற்பூரம் காமிச்சிக்கலாம். ஸோ இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான நாளாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை முடிச்சுட்டு சூரிய பகவானுக்கு நம்ம வந்து கற்பூரம் காமிச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம எல்லாருக்கும் கற்பூரம் காட்டணும்னு சொன்னாங்க. ஸோ என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட 22 கேஜஸ் நான் லாஸ் ஆகிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ தெரியுதுன்னா மறக்காமல் ஆமாக்கா தெரியுதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க, சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நம்ம திருப்பி வெயிட் லாஸ் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி என்னென்னு உங்களோட நான் திருப்பி அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.